ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான பூசணிக்காய் அல்வா. இது ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு விதைப்பகுதியும் நம்ம எடுத்துடணும். இப்போது இது போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் துண்டுகள் போட்டு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு துருவி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேரட் துருவலில் வச்சு இதை துருவிக்கலாம். நல்லா இது போல் துருவி எடுத்துக்கோங்க. இப்போது துருவிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்ல பொடியாக இருக்கணும். இதை இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் அதிகமாக தண்ணி இருக்கும். அப்படியே சேர்க்கும்போது இது வத்தி வரத்துக்கு நேரம் எடுக்கும். இதில் இருக்கிற பாதி தண்ணி மட்டும் நம்ம பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இது போல் பிழிஞ்சுக்கோங்க. சுத்தமாக சக்கை போல் பிழிஞ்சு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பாதி அளவு மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டேன். இது செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஃப்ரை பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடானதும் 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுடுச்சு. நெய்யிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அதே நெய்யில் நம்ம துருவி வச்ச பூசணிக்காவை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பூசணிக்காவில் இருக்கிற தண்ணியிலேயே வெந்து வந்துடும். அப்படி வேகலைன்னா நீங்கள் பூசணிக்காவிலேருந்து வடிகட்டி வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இடையிடையே திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு ஒன்று கிள்ளி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்தது போல் சர்க்கரை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துன்னு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது போல் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா கெட்டியாகி வந்துடும். இதில் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் இதுக்கு ஹல்வா கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது கலர் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கணும். வாசனைக்கு 2 ஏலக்காவும் நசுக்கிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுடணும். இப்போது திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. நம்மளோட சூப்பரான பூசணிக்காய் ஹல்வா தயாராகிடுச்சு. ஒரு முறை இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா திரும்பவும் இது போல் செய்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.